ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரி முகாமில் பெரியவாளுக்கு நெஞ்சு வலி ரொம்ப தவித்தார். ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டும் வலி குறையவில்லை. மேனேஜருக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது. ரொம்ப தயங்கி பெரியவாளிடம் சொன்னார். ஆழ்வார்பேட்டையிலே டாக்டர் வைத்தியநாதனுக்கு சொல்லி அனுப்புகிறேன். பெரியவா உத்தரவு கொடுத்தா நேக்கு என்னமோ அவர் வந்து பார்த்தா தேவலையாகிவிடும் என்று தோன்றுகிறது. அதிசயம் உத்தரவாயிற்று. டாக்டர் வைத்தியநாத ஐயர் வந்து பட்டு துணி போட்டு நாடி துடிப்பு பார்த்தார். சரியாக இருந்தது. இரத்த அழுத்தம் பார்த்தார். ஏகமாக எகிரியிருந்தது. பிபி எக்கச்சக்கமாக ஏறியிருக்கு. உடனே மருந்து சாப்பிடணும் பெரியவா. ஆகட்டும். அரை மணி கழித்து டெஸ்ட் பண்ணினால் ஒரேடியாக கீழே போயிருந்தது. நமுட்டமாக சிரித்து கொண்டே அப்போ டெஸ்ட் பண்ணிட்டு பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்னடான்னா ரொம்ப கம்மிங்கிறே. பிபி ஜாஸ்தியான என்ன ஆகும், கம்மியான என்ன ஆகும்? பிபி ஜாஸ்தியான ஹேமரேஜ் ஆகி உசுருக்கே ஆபத்து. குறைந்து போனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவா, அதுவும் ஆபத்து. பெரியவாளான குழந்தை கேட்டது. ஆனால் நேக்கு அப்படி ஒன்றும் ஆகலையே. ஹேமரேஜும் வரல, மயக்கமும் வரலையே. டாக்டர் மண்டையை குடைந்தார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரத்த அழுத்தம் மேலே போகிறதும் கீழே இறங்கிறதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியமில்லை. மகா பெரியவா சரீரம் பெரியவாளோட அக்ஞைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என்று தோன்றுகிறது. சாட்சாத் வைத்தியநாதனுக்கு வைத்தியம் பார்த்தால் இப்படித்தான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய